என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஓ அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் முழங்கிடும் வேலகிடும், தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். எக்காலம் முழங்கிடும் வேலகிடும், தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. அவர் வரும் வேலையை அறிந்திடாமல் அழிந்திடும் பாதையில் செல்கின்றாரே. ஆவியில் நற்சாரம் பெற்றிடாமல், ஆவியில் நற்சாரம் பெற்றிடாமல் அழுது புலம்பி இருக்கின்றாரே, அழுது புலம்பி இருக்கின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உலக கவலை பரியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உலக கவலை பரியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே. உன்னதரே சுவை நெசியாமல் உல்லாச வாழ்வில் அறிகின்றாரே. உன்னதரே சுவை நெசியாமல் உல்லாச வாழ்வில் அறிகின்றாரே. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, இயேசு என்னும் நேசருண்டு. உன்னை நேசிக்கும் அன்பர் உண்டு, என்னும் நேசருண்டு. உள்ளத்தை அவரிடம் தந்திடுந்து, உள்ளத்தை அவரிடம் தந்திடுந்து. உண்மையாய் நித்திய ஜீவனுண்டு, உண்மையாய் நித்திய ஜீவனுண்டு. மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம், மேகத்தின் மீது வருவேன் என்றார். எக்காலம் உலகிடும் வேலையிலோ தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். எக்காலம் உலகிடும் வேலையிலோ தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம்,
வந்திடுவார். எக்காலம் துணித்திடும் வேளையிலும் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். பேசாரின் சத்தம், பேசாரின் சத்தம், வேதத்தின் மீது வருவேன். பேசாரின் சத்தம், என் நேசரின் சத்தம், வேதத்தின் மீது வருவேன். பேசாரின் சத்தம், என் நேசரின் சத்தம், வேதத்தின் மீது வருவேன். காலம் உலகிடும் வேளையிலும் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். காலம் உலகிடும் தூதர்கள் சூழ்ந்திட வந்திடுவார். சத்தம் என் நேசரின் சத்தம், வேதத்தின் மீது சத்தம், என் நேசரின் சத்தம், வேதத்தின் மீது வருவேன். மீது வருவேன். வேதத்தின் மீது வருவேன். சோதனம் 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 ஆத்தவப்படு அப்படியே நடத்துவீராம். அதே கால சத்தத்தை நாங்கள் கேட்டு அந்த தூதனுடைய சத்தத்தை கேட்டு மண்டையிலே நாங்கள் வந்து சேரும் ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு நீ வைத்திருப்பதற்காக நன்றி. அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வசனங்களை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு விசுவாசத்திற்கும் ஒரு கிரியைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேளையிலே சோத்திரம் யாக்கோபு 5:15 ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாமா? யாக்கோபு 5:15 படிக்க பார்க்கலாம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஓகே, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யப்படுகிறது? ரட்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது. பார்த்தீங்களா? இப்போ விசுவாசத்திற்கு கிரியைகள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம எந்த ஒரு விஷயத்தை பண்ணினாலும் அந்த டைரக்டா நம்ம விசுவாசத்தோடு நம்ம டைரக்டாவே என்ன செய்யணும்? ஜெபிக்கலாம். இதை யாரும் சப்போர்ட்டிங்லாம் தேவையில்லை. ஜெபத்துல சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நீ விசுவாசத்தோடு சொல்லு, நீ விசுவாசத்தோடு செய்ய என்று சொல்லுகிறார். இப்போ விசுவாசத்தோடு நம்ம எதை பண்ணாலும் அதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டாகும். ஸ்தோத்திரம். அப்ப இங்க என்ன சொன்னாரு? விசுவாசம் உள்ள ஜெபம் முதலாவது பிணியாளியை ரட்சிக்கிறது. ஒரு வியாதியஸ்தனை நம்ம இன்னைக்கு உறுத்தேற்றணும்னு சொன்னா எவ்வளோ மருந்து வகைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் நாம பேசுற சில வார்த்தைகளை நாம பண்ற ஜெபத்துல அந்த விசுவாசத்துல அந்த சில கிரியைகள் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட காரியத்தின் மூலம் அவங்க என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கப்படுறாங்க. பார்த்தீங்களா? அவங்க வெளியே வராங்க. சோதரன் நீங்களே சோதரன். சில வீடுகளில் சில வியாதிஸ்தர்கள் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, மேலே மேலே அவங்களை இடிக்கிறதுனால, மேலே மேலே அவங்களை சங்கடப்படுத்துறதுனால, மேலே மேலே அவங்களை விரோதிக்கிறதுனால, மேலே மேலே அவங்களுக்கு இம்சையை கொடுக்கறதுனால, மேலே மேலே அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதை ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அந்த வேதனைக்குள்ள மாறிடுறாங்க. வேதனைக்குள்ள மாறும்போது தான் அந்த வியாதிகள் அதிகமாகிறது, பிரச்சனைகள் அதிகமாகிறது. அவங்க அந்த துக்கத்தில் அதிகமாக வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே வியாதிக்கு சொந்தமாயிடுறாங்க. ஆனால் இதுல இருந்து ஒருத்தர் விடுதலை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஜெபத்தை கர்த்தர் கொண்டு வர சொல்றாங்க. யாருப்பா அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை பண்றவங்க என்று பார்க்கணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். சோதரி யாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த மனுஷனா வேணாலும் இருக்கலாம், மனுஷன் வேணாலும் இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், படியாதவனா இருக்கலாம். விசுவாசம் உள்ள ஜெபம் சொல்றது எல்லாருக்குள்ளும் அது உருவாக்கக்கூடிய ஒரு சம்பவம்.
அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் தேவன் எல்லாருக்கும் அதை கொடுத்துருக்கிறார். ஆனால் சில பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை, அவ்வளோதான், எடுக்கிறது இல்லை. ஏதோ பேர் ஃபார்மாலிட்டிக்கு பேருக்காக போய் ஒரு காரியத்தை பண்ணுறது. அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து அவர் வேலை செய்யணும்னா சோதரம் நல்லா கவனிக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் வேணும். விசுவாசம் உள்ள ஜெபம் சோதரம். நம்ம பழகிற பழக்கத்தில் நம்ம செய்கிற சில விஷயங்கள் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, விசுவாசம் உள்ளவர்களை நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்க முடியுது. சோதரம். விசுவாசம் உள்ளவர்களை சம்பாதிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பூமியில விசுவாசம் உள்ளவர்களை நம்ம இன்னைக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கிறது. அல்லேலூயா. முடிகிறது இல்லை. சோதரம். விசுவாசம் உள்ளவர்களை இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்படுத்தி கொண்டு வரணும்னு சொன்னா ரொம்ப சிரமம். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில விசுவாசம் உள்ள ஜெப வீரர்களை நமக்கு காண்பிக்கிறார், வைத்திருக்கிறார். ஆனா அதை நம்ம பயன்படுத்திக்கணும். சோதரம். நம்ம பயன்படுத்தி அதில் என்ன சொன்னார் பாருங்க, விசுவாசம் உள்ள ஜெபம். அந்த ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய சோதர ஆசீர்வாதங்கள் சில பேருக்கு உண்டாகுது, ஆனா சில பேருக்கு உண்டாகல. அது காரணம் என்ன, விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லாதவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. சோதரம். சில நம்ம ஜெபத்திலேயே சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது, சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. சோதரம். ஆனா ஊழியக்காரர்களுடைய ஜெபத்துல எல்லாருக்குமே ஒரு மேக்சிமம் ஒரு நம்பிக்கை இருக்கும், நல்லா நம்புவாங்க. சோதரம். எனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது எங்க ஊழியக்காரன் தான் அப்படி சொல்லி நம்புவாங்க. ரெண்டாவது ஊழியக்காரங்க அந்த அனுமதியை பெற்றிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த அனுமதியை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இந்த ஆத்மாவை நீ பார்த்துக்க, நீ விசாரிச்சுக்க, ஜோம் பண்ண என்ன சொல்லி ஆண்டவர் அதை கொடுத்துட்றாரு. அதனால அந்த அனுமதியோடு அவங்க என்ன செய்யறாங்க, நல்லா ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் சோதர எங்களுடைய இப்போ சோதர நம்முடைய விசுவாச பாசம் தான் நமக்கு இப்போ நமக்கு தலைமையாக இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் ஊழியர் கூட்டத்தில் போயிருந்தேன். போன சோதரா நான் சொன்னேன், பயங்கரமாக நெஞ்சு வலி எனக்கு, போகவே மனசு இல்லை, நெஞ்சு வலிச்சுட்டே இருக்கு. இலையில ஏதாவது நின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டேன். சோதரா பாருங்க, என்ன செய்யறதே தெரில. ஆனால் அதோடய நான் கிளம்பி நைட்டு போய் அட்டன் பண்ணி நைட்டே போயிட்டு ஸ்தோத்திரம். அந்த வலி இருந்துகிட்டே தான் இருக்கு, போகவே இல்லை. அப்புறம் குளிச்சு கிளம்புனேன், எல்லாம் பண்ணேன், ஊழியர் வீட்டுக்கு போயிட்டேன். போன பிறகும் அந்த வலி நிற்கலை. சோதரம். அப்புறம் அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு, வலி நிற்கலை. பேசி அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்குறேன். அதுவும் ஒரு புதிய தேவாலயத்தில் நடக்குது அந்த ஜபம். ஒரு புதிய தேவாலயத்தில் அந்த ஜபம் நடக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் வலி போகல. கடைசி வரையும் நெஞ்சில் கை வச்சுட்டு பிடிச்சிட்டே பயந்துட்டே இருந்தேன். என்ன நடக்க போதோ தெரியலையே, எப்படி ஆக போதோ தெரியலையே அப்படி சொல்லி பயந்துட்டே இருந்தேன். ஆனாலும் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் தசமபாகத்தை கொடுப்பேன். எப்போதும் தசமபாகத்தை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிற பழக்கம் உண்டு. அதனால கொண்டு போய் தசமபாகத்தை கொண்டு போய் அவர் கையில் கொடுத்து ஒரு ஜெபம் பண்ணுறதுக்காக சோதரம் போயிட்டேன். ஆனால் எப்போதும் தசமபாகத்தை வாங்கி தசமபாகத்தை கை வச்சு தான் ஜெபம் பண்ணுவார். இந்த முறை தசமபாகத்தை வாங்கிக்கிட்டு திடீர்னு என் தலையில் கை வச்சுட்டார். நான் வைக்க சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, வைக்க சொல்லவே இல்லை. சோதரம். திடீர்னு என் தலையில் அவர் கை வச்சுட்டாரு. தசமபாகத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டாரு. திடீர்னு அவர் கையை என் தலையில் வச்சுட்டாரு. அவர் தலையில் மேக்சிமம் கை வைக்க மாட்டார். அன்னைக்கு தலையில் கை வச்சுட்டார். வச்சு அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம். எனக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்க முடியாத அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஸோ நான் சொல்லலை அவர்கிட்ட எனக்கு நெஞ்சு வலி எப்படியெல்லாம் சொல்லலை, தெரியாது அவருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் அப்புறம்தான் முடிஞ்ச பிறகு தான் அதை நான் சொல்கிறேன். எனக்கு இப்படி சூழ்நிலை இருந்துச்சு, அதெல்லாம் மீறி தான் நான் வந்தேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இருந்திருக்கலாம்ல, வீட்டிலே இருந்திருக்கலாம், நான் எதுக்கு இவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் பரவாயில்ல மாஸ்டர், நான் வந்துட்டேன், கர்த்தர் எனக்கு மகிமையாக விடுதலை கொடுத்துறான்னு சொல்லி ஜபத்தை பண்ணிக்கிட்டு நான் வெளியே போயிட்டேன். வெளியில் போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். கொஞ்சம் தூரம் நடந்து நான் என்னோட பாஸ்டர் நடந்து போனோம். அதில் ரொம்ப தூரம் நடந்து போனோம். போயிட்டு அப்புறம் அப்படியே திரும்ப வாக்கி மாதிரி வந்து சாப்பிட வந்தோம். பாருங்கள், நடக்கவே முடியாது எனக்கு, அந்த வலி இருந்ததுனால. இப்போ ஸ்தோத்திரம், அந்த வலி கம்ப்ளீட்டாக நிற்க போச்சு. அந்த ஜெபம் பண்ண அந்த நேரத்தில் அப்படியே அந்த வலி எனக்கு மாற்றம், ஒரே மாற்றம் மாறி போச்சு. எனக்கே நம்ப முடியல. நடந்து போகிறேன், ரொம்ப வேகமாக நடக்கிறேன், குதிக்கிறேன், ஒன்றும் ஆகல, வலியே இல்லை, எந்த வலியும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை.
அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை அங்கே கொடுத்துட்டார். அப்புறம் ஸ்தோத்திரம், அடுத்த மாதம் ஊழியர் கொடுக்கல தான் சாட்சி சொன்னேன். இந்த மாதிரி போன ஊழியர் கொடுக்கல, நான் வந்தபோது இந்த மாதிரி பிரச்சனையாக வந்தேன். பாஸ்டருக்கு கூட சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் ஜெபிச்சு முடிச்சுட்டாங்கன்னா நான் போன பிறகு அந்த வலி எஸ்கேப் ஆகிடுச்சு, காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வலி வரல. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப ஜாலியாக போனேன், ரொம்ப நல்லா பயணம் செஞ்சேன். ரொம்ப பிரச்சனை ஒன்றும் எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்போ தான் சொல்லி சாட்சி சொன்னேன். அந்த மாதிரி சில நேரங்களில் விசுவாசம் உள்ள ஜெபம் வந்து நம்ம வாழ்க்கையில் வேணும். யார் ஜெபிச்சா ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார்னு நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து யார் ஜெபிச்சான்னு கிடையாது, வேற எல்லாரும் ஜெபிக்கிறதுக்கு லைசன்ஸ் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. மெய்ப்பர்கள் ஜெபிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாச மந்தையினுடைய மெய்ப்பன் தான் அந்த ஆட்டுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா அந்த சுகத்தை வந்து அவன் கையில் தான் கொடுத்துருக்குறாரு. சத்திரத்தை கையில் கொண்டு போய் அந்த குற்றுலா குலைவரா கிடக்கிறவனை என்ன செஞ்சார், கொண்டு போய் கொடுத்தாரு பார்த்தீங்களா. கொடுத்துட்டு அவர் சொன்னார், பத்திரமா அவனை பார்த்துக்க, நான் வருவரை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நான் வரும்போது உனக்கு திரும்ப தரேன்றாரு. பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஒரு மெய்ப்பனுக்கிட்ட தான் அவர் என்ன செய்கிறாரு, அவனை வந்து உத்தரவாதமாக கொடுத்துட்டு வர்றாரு. அதனால அவனுக்கு ஒரு காப்பாளன் ஒருவன் இருக்கிறார். அந்த காப்பாளன் இடத்திலே ஒப்பு கொடுத்துட்டு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அல்லேலூயா. சரிங்களா. அப்போ தேவன் சமூகத்திலே விசுவாசம் உள்ள ஜெபம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடங்களையும் இருக்காது சோதனை. அது இருக்க வேண்டிய இடம் ஒரே இடம் எங்கன்னா தகப்பன் தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு தகப்பன் தான் பிள்ளைய வந்து என்ன செய்ய முடியும், விசுவாசம் உள்ள ஜெபத்தை பண்ணி அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். அதனால விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி வச்சுக்கணும். அதே சொல்றாரு, ஒரு வியாதிப்பட்டா சபை மூப்பரை வரவெடுத்து ஜெபம் பண்ண கிடவன், என்ன பூசி ஜெபம் பண்ண கிடவன் என்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. அப்ப ஒரு வியாதிப்படும் போது யாரை நம்ம அழைக்கணும், சபை மூப்பர் ஊழியக்காரனை கண்காணியை கூப்பிடணும். கூப்பிட்டு தான் நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு பூர்ண விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு நிச்சயம் தருவார். அதனால கர்த்தருடைய பிள்ளையே பூரண சுகம் கிடைக்கணும்னா ஆண்டவர் யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அனுமதிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான் உங்க தலையில கை வைக்கணும். தேவையில்லாதவங்க கையை வச்சாங்கன்னா உங்களுக்குள்ள வியாதி ரெட்டிப்பா மாறிடும், ரெட்டிப்பா மாறிடும். இப்ப எங்க சமையல ராகில் அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கோபத்தில் சபை மாறி போயிட்டாங்க. வேற சபையில் இருந்தாங்க. ரொம்ப நாளாக அங்கே தான் இருந்தாங்க. சோதரம் அப்படியே இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு வியாதிப்பட்டாங்க. வியாதிப்பட்டு 7 நாள் அந்த சபையில் இருந்தாங்க. அந்த ஊழியக்காரன் வேற ஒரு ஊழியக்காரன், அவன் வந்து சோதரம் ஜெபம் பண்ணுறதுக்கு 7 நாள் சபையில் போயிருந்தாங்க. இந்த அம்மா தலை கை வச்சு ஹாய் வீடு சொல்லி ஓட்டுறான். ஆனால் ஓட்டுறான், அந்த பலவீனத்தை ஓட்டுறான், ஒன்றும் நடக்கலை. லோக்கல்ஸில் உள்ள எல்லா டாக்டர்ஸுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. வியாதி போகலை. சபையில் வச்சு 7 நாள் ஜெபம் பண்ணியாச்சு. பாஸ்டர் 7 நாள் தலைகை வச்சு நிறைய ஜெபம் பண்ணிட்டார், ஒன்றும் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. சோதனை அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணாங்க, எதுக்கும் நம்ம தகப்பண்டியே நம்ம போயிடுவோம், தகப்பண்டியே நம்ம போய் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, புருஷன், அந்த அம்மா, அப்புறம் 3 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து உண்மையா சொல்றேன் ஸ்தோத்திரம், காலையே விழுந்துட்டாங்க. பாஸ்டர் இனிமே நீங்க தான் எங்களுக்கு, நாங்க எங்கெங்கோ போயிட்டு வந்துட்டோம், இனிமே என் மனைவி தப்ப மாட்டா போட்டிருக்கு, எங்க அம்மா தப்ப மாட்டா போட்டிருக்கு, எல்லாம் நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 24 hours அப்போ நல்ல ஜெபத்தில் இருந்தோம். உடனே 24 hours ஜெபரூம்ல அவங்க அம்மாவை வச்சு, சிஸ்டர் நீங்கள் பாசமா, அவங்க தான் அவங்க தலையை அவங்க மடியில் வச்சு, இதான் ஒரு தாய் பாசங்கிறது, இது எல்லாரும் செஞ்சிட முடியுமா, சோத்திரம். தலையை மடியில் வச்சு அவங்க பாட்டுக்கு இரவெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாருங்க, அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுச்சுங்க. சோத்திரம். அடுத்த நாள் காலையில் இந்த அம்மா எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுச்சுங்க. சோத்திரம். 7 நாளாக பட்ட பாடு, ஒரு ராத்திரி ஜெபம் முடிஞ்சவன் எந்திரிச்சு போயிட்டாங்க. இயேசு சுகம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. தகப்பனும் தாயும் தான் ஜெபிக்க முடியும். அவங்களுக்கு தான் தேவன் அந்த அனுமதியை கொடுத்துருக்கிறார். அதனால அவங்களுக்கு தேவன் சுகம் தருவார். எனக்கு ஊழியக்காரனை நீ மதிக்கிறதே இல்லை, அப்புறம் எங்கிருந்து அவங்ககிட்ட சுகம் கிடைக்கும் சொல்லுங்க. ஊழியக்காரன் மதிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீங்க மிதிக்கிற மாதிரிலாம் நடக்கிறீங்க. சிலர்லாம் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. உனக்கு அப்புறம் எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்? சோதரன் சொல்லுங்க, எங்கிருந்து வரும்? நீ ஊழியக்காரன் சொல்ல அவமதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் கேள்விதான் வரும். நீ என்ன ஊழியக்காரன் மதிக்கிற அளவுக்கு அவங்களும் பாவம் செய்யலை, அவங்களும் உனக்கு ஒரு துரோகம் செய்யலை.
உன் சூழ்நிலை நீ யாரையும் மதிக்க மாட்டேன். புரியுதா? யாரையும் மதிக்கிறது இல்லை. ஊழியக்காரன் எவ்வளோ சிரமப்பட்டு ஊழியத்துக்கு வரான்னு தெரியுமா? சோத்திரம். எத்தனை உபவாசம், எத்தனை ஜபங்கள், எத்தனை அடிகள், எத்தனை உதைகள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், எத்தனை மிதியடிகள். சோத்திரம். ஒரு சபையை ஆரம்பித்து கொஞ்சம் வருஷத்தில் எத்தனை மிதியடியை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அது மாதிரி சில ஊழியக்காரங்களும் மிதியடி மாதிரி பயன்படுத்தப்படுகிறான். எத்தனையோ விதிகளை வாங்கி, எத்தனையோ பேர் துடைத்து போடப்பட்ட துணியை போல எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. நாங்களாம் அப்படிதான் இருந்தோம். துடைத்து போடப்பட்ட ஒரு துணியை போல தான் கிடந்தோம். என்ன உலகத்தில் இருந்தால் அதை விட கேவலமாக இருந்திருப்போம். ஏதோ கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஆனால் உலகத்தில் இருந்தால் கேடு கெட்டவங்களாக மாறி இருப்போம். சோத்திரம். ஆமாம், நம்ம பார்க்க விசாரிக்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சோத்திரம். நம்ம நல்லா இருந்தால் 10 பேர் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம நல்லா இல்லைன்னா ஒருத்த கூட கிட்ட வர மாட்டாங்களாம். மனுஷனான்னு போயிட்டே இருப்போம். பார்த்தீங்களா? அதனால அருமையான தெய்வ பிள்ளை, விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கிற இடத்த நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி ஆண்டவருக்காக நில்லுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிச்சு மேன்மைப்படுத்துவார். இன்னொரு வசனம் கூட, 2வது ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 5:9 படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:9. நான் தூங்குறாமா? எழுப்பிடுங்க, எழுப்பிடுங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து போதும். பாத்துங்க, விசுவாசத்துல உறுதி இல்லாம, விசுவாசம் இல்லாம பிசாசுக்கு மாத்திரம் யாரும் எதிர்த்து நிக்காதீங்க. உங்களுக்கு எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா நீங்க சில இடங்கள்ல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கீங்களா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை ரெட்டிப்பா மாறிடும். புரியல? ஸ்தோத்திரம். சில விசுவாசம் இருந்தா மாத்திரமே நீங்க என்ன பண்ணுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. சோத்திரம். இல்லைன்னா எதிர்த்து நிற்கிறவங்களை கூட்டு வச்சு நிற்க வேண்டியதான். வேற வழி இல்லை. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உருவாக்கணும். விசுவாசத்துக்கு உறுதி இல்லாம நீங்க அவனுக்கு எதிர்த்து நிற்கிறது தப்பு. ஏன்னா நமக்கு பிரச்சனை அதிகமாகும். அதனால நீங்க ஸ்தோத்திரம். சில பேர் கூட ஏன் பிரச்சனை அதிகமாகுதுன்னா, இதுதான் இந்த விசுவாச வாழ்க்கையில பரிச்சைக்கு இல்லாதவர்கள் மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் சரி பண்ணணும். சோத்திரம். விசுவாசத்தில் உறுதியா இருப்பீங்கன்னா சோத்திரம். ஏன்னா இப்ப நிறைய பேர் அப்படி இல்லை. பாத்தீங்க, விசுவாசத்துல உறுதி கிடையாது. சில பேர் விசுவாசம் உறுதினா என்னங்க சொல்லுங்க. விசுவாசத்தில் உறுதினா என்ன? ஒரு ஆராதனையில உறுதியா இருக்க மாட்டீங்க, பைபிள் படிக்கிறதுல உறுதியா இருக்க மாட்டீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல உறுதியா இருக்க மாட்டீங்க, அன்பு கூறுறதுல யார்ட்டையுமே உறுதி இல்லை, எல்லாத்துலையும் சண்டை சச்சரவமா தான் இருக்கீங்க. எங்கேயாவது உங்க அன்பை வெளிப்படுத்துறீங்களா? எதுல நீங்க உறுதியா இருக்கீங்க சொல்லுங்க. எதுல உறுதியா இருக்கீங்க சொல்லுங்க. எதுல உறுதியா இருக்கீங்கன்றாங்க. சோத்திரம். விக்கிரகாரம் விட்டுரும் பாஸ்டர்னு சொல்றீங்க. ஆனா விக்கிரகாரம் பதில் பொருளாசையாக விக்கிரகாரம் உங்களுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க? கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா பொருளாசை என்ன இருக்கு? சூப்பர் சூப்பர் கலரஸா பாக்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு போட்டோம்னா அதான் முடியாதுன்னு சொல்றீங்க. ஸ்தோத்திரம். அப்ப அந்த விக்கிரக ஆராதனைக்குரிய அந்த தானே உங்களுக்கு இருக்கு. பாத்தீங்களா? அது உங்கள்கிட்ட எல்லாமே விசுவாசம் உறுதி இல்லையே. எதுலையுமே உள்ள உறுதி இல்லை. சோதரன். ஜாலியா இருக்கணும் விரும்புறீங்க, ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டீங்க. சோதரன். ஆண்டவருக்காக மகிமையா செயல்படுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப கேவலமா நடந்துக்கிறீங்க. நடந்து முடிச்சுட்டு எனக்கு அது இல்லை, இது இல்லை, போராட்டம் அதிகமாகுது, போராட்டம் எப்படியா இருக்கு அப்படின்றீங்க. நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தா உனக்கு எந்த போராட்டமும் வராது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நீ போராட்டத்தை மேற்கொள்ளுவேன். சோதரன். இப்ப பவுல் சொல்றாரு, நான் ஜபத்துல போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கன்றாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கிறாரு. ஏன்னா விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செய்ய முடியும். சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமா தான் இருக்கும். விசுவாசம் நீங்க உறுதியா இருந்து பாருங்க. ஒரு ஆராதனை கூட உறுதி இல்லைங்களே, ஒரு ஜபத்துல உறுதி இல்லை. 10 மணிக்கு ஆராதனை, எத்தனை மணிக்கு வரீங்க சொல்லுங்க? எத்தனை மணிக்கு வரீங்க? ஊழியக்காரெல்லாம் அப்படிதான். 10 மணிக்கு ஆராதனை போர்டில் போட்டுக்குவாங்க. ஆனா போய் இஷ்டத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஊழியக்காரங்களே சில இடத்துல ஒழுங்கு இல்லாம இருப்பாங்க. ஆமா, இந்த ஊழியம் அப்படிலாம் இல்லை. சோதரன். 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். என்னைக்கு? 34 வருஷத்துக்கு முன்னாடி, 33 வருஷத்துக்கு முன்னாடி 10 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஆராதனை இன்னைய வரைக்கும் 10 மணிக்கு தான் நடக்குது. 33 வருஷமா 10 மணிக்கு தான் நடக்குது. ஆராதனை மாற்ற மாட்டோம். இது மாத்துறது இல்லை.
சோதரன் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக இருக்க கற்றுக்கணும். சோதரன் டைமிங் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டைமிங்கை நீங்கள் பாதுகாக்கலைன்னா சபையை எப்படி பாதுகாப்பீங்க சொல்லுங்க? ஆத்மாவை எப்படி பாதுகாப்பீங்க? ஒரு டயத்தையே உன்னால் பாதுகாக்க முடியல. சோதரன் இந்த டைமுக்கு தான் நம்ம ஆராதனை ஆரம்பிக்கணும். பைபிள் அப்படி தானே சொல்லுது. 9ஆம் மணி நேரையிலே பேதுரு என்ன செய்யறாரு? ஆலயத்துக்கு போனால் அற்புதம் நடந்துச்சுல்ல. டைமிங் இருக்குங்க. சோதரன் பார்த்தீங்களா? டைமிங் இருக்கு. அந்த டைமிங்கில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. பேதுரு போன அந்த ஜெபநேரம் எப்போ தெரியுங்களா? 3 மணி. இவரே பைபிளில் 3 மணி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை 3 மணிக்கு? 9ஆம் மணி நேரத்தில் ஜெபத்துக்கு போனாங்கன்னு இருக்கு. அந்த 9ஆம் மணி மாலை 3 மணியை குறிக்குது. மாலை 3 மணிக்கு தான் அவங்க போயிருக்காங்க. மாலை 3 மணிக்கு தான் தொழுகை நேரமா. மாலை 3 மணிக்கு தான் அவங்க வந்து பலி செலுத்துவாங்களாம். யூதர்கள் வந்து பலி செலுத்துகிற நேரம் வந்து மாலை 3 மணி தானே. 3 மணிக்கு தான் ஜெபம் ஆரம்பம். ஆசாரியர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. ஆசாரியர்கள் ஆலயத்துக்கு வந்துடுவாங்க. எல்லா ஆசாரியர்களும் ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சி கையில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு எல்லாம் பலி செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. 3 மணிக்கு ஷார்ப்பாக நடக்கும். அந்த பலி செலுத்துகிற நேரம் தான் இயேசு கிறிஸ்து உயிர் விட்டது. புரியுத? சோதரன் அவர் தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி வேற யாரும் இயேசு கிறிஸ்து தான். அந்த மாலையில பலி செலுத்தப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டியை போல, மாலையில பலி செலுத்தப்படுகிற ஒரு மாடை போல, மாலையில பலி செலுத்தப்படுகிற ஒரு புறா குஞ்சுகளை போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மாலை 3 மணிக்கு ஆண்டவர் அந்த இடத்துல துடிக்க துடிக்க அந்த கடாவை போல, அந்த மாடை போல அது துடித்து எப்படி மனுஷனுடைய பாவத்துக்காக தலையில கை வச்சு அது வெட்டப்படுகிறதோ அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவையும் அன்னைக்கு சிலுவையில 3 மணிக்கு அன்றைக்கு கொன்றார்கள். 3 மணிக்கு உயிரை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். 3ஆம் மணி நேரத்திலே ஏலி ஏலி லாமா சபக்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி விரத்த சத்தமாய் அவர் தன் ஜீவனை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, மாலை 3 மணி என்று சொல்லுகிறது ஒரு ஜெப நேரம். அந்த ஜெப நேரத்துல தான் நம்ம ஜெபத்தை வைக்கணும். சும்மா கண்ட நேரங்களில் ஆராதனை ஆரம்பிக்கிறது, ஆராதனையை பண்றது ஒரு யூனிஃபார்மா எதையும் பண்றது இல்லை. சோதரன் இன்னைக்கு யூதர்கள் எல்லாவற்றிலும் அவங்க ஒரு முதன்மையா இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை வச்சு இன்னும் கிரியை செய்யறாரு பாருங்க. நீ ஆவிக்குரியவர் என்று சொல்லி அலங்கோலமா தெரியுற, ஆனா அவங்க ஆவிக்குரியவங்க இல்லைன்னு நாம சொல்றோம். ஆனா அவங்க ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார், அவங்க பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறார். பாத்தீங்களா? மாலை 3 மணி என்று சொல்லுகிறது இயேசு உயிர் விட்ட ஒரு நேரம். அந்த நேரத்தை இன்றைய வரையும் சோதரன் அங்கே மாடுகள் ஆடுகள் கொல்லப்படுகிற மனுஷனுடைய பாவத்துக்காக கொல்லப்படுகிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் தேவகுமாரன் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக உயிரை கொடுத்தார், நமக்காக கடைசி ரத்தம் வரை இந்த நேரத்தில் சிந்தினார். சொல்லுவோமா? இப்படி நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். உறுதி இருக்கணும். எல்லாத்திலையும் நீங்க உறுதி இருக்கணும். உறுதி இல்லாத ஆத்மா சோதரன் வேர் அறுப்புட்டு போகணும்னா சொல்லியிருக்கு. ஆனால் உறுதியா இருக்கணும். உறுதி இல்லாத ஆத்மாவை பிசாசு கண்டா பிடிச்சுக்குமான் இருக்கு, தந்திரமா பிடிப்பான் இருக்கு. சோதரன் உறுதி இருக்கணும். விசுவாச வாழ்க்கையில உறுதி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சோதரன் எல்லா விஷயத்தையும் உறுதியா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் வருகிறதுல, ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஊழியம் பண்றதுல, கொடுக்கறதுல, எல்லா விஷயங்களையும் உங்க உறுதியை நீங்க வெளிப்படுத்தணும். இப்படிலாம் உறுதியா இருந்தா அவனுக்கு ஏற்றுட்டு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பைபிள் வசனம் உண்மைதான். நீ உறுதியா இல்லாம நீ பாட்டுக்க ஏத்துனா என்ன பண்றது? சொல்லுங்க, என்ன பண்றது? சோத்திரன் நான் உறுதியா இருக்கேன், இயேசு மேல தான் நான் ஆசை வச்சிருக்கேன், இயேசு மேல தான் நான் ஆராதிக்கிறேன், இயேசுவை தான் நான் கும்பிடுறேன். அந்த உறுதி இல்லை. அவருக்கு சில கிரியைகள் இருக்கு. அந்த கிரியைகள்ல உறுதியா இருக்கணும். புரியல? கிரியைகள்ல உறுதியா இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டு நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வசனத்தை கை கொள்றது இல்லையே. வசனத்தை யாரும் கை கொள்றது இல்லை. சோத்திரம் அவங்க இஷ்டம் போல வாழ்றான். சரி, கர்த்தர் ஆசிரியப்பார். 3வது வசனத்தை நம்ம படிக்கலாமா? அல்லேலூயா, சோத்திரம். யூதா 3 படிக்க பார்க்கலாம். யூதா 3 படிங்க. 3வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல ஸ்தோத்திரம். உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று
விசுவாசத்திற்காக நீங்க தைரியமா போராட வேண்டும். அல்லேலூயா. பார்த்தீங்களா? என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள, நல்லா கவனிங்க, விசுவாசம் உள்ள ஜெபம், அப்புறம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அடுத்தது இப்ப என்ன செய்யணும்? தைரியமா போராடணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஆமா, தைரியமா போராடணும். விசுவாசத்திற்காக தைரியமா போராடணும். நான் விசுவாசத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகக்கூடாது. தைரியமா போராடணும். விசுவாசத்தில் நிற்கிற அந்த காரியத்துக்காக தைரியமா நம்ம போராடணும். யூதா வந்து அது சொல்லி கொடுக்குறாரு. யூதா சொல்லி கொடுக்குறாரு, தைரியமா நீ போராடணும். சும்மா நான் மட்டும் விசுவாசம் நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது. போராடணும். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அதனால சோத்திரம், போராட்டமே அப்படி சொல்லலாம் பாடி வச்சிருக்கிறாங்க மக்கள். சோத்திரம். அது மாதிரி போராட்டம் நமக்கு நிச்சயமா வரும். அந்த போராட்டத்தை நீங்கள் நான் மேற்கொள்ளணும். சோத்திரம். யூதா சொல்லும்போது எவ்வளவு அழுத்தி சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னாரு? சோத்திரம், நீங்கள் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி போராடணும்? ஆமா, விசுவாசத்திற்காக நீங்க தைரியமாய் போராடணும். சோதரம். விசுவாச வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய எண்ணாடுகள் வைக்கப்படும், நிறைய தடைக்கற்கள்லாம் வரும். ஆனால் எல்லாவற்றையும் நீங்க படிக்கெல்லாம் மாற்றி நீங்க பயணம் செய்யணும். பயணத்தை ஸ்டாப் பண்ணக்கூடாது, பயணத்தை நிறுத்தக்கூடாது. உங்க பயணம் போயிட்டே இருக்கணும். சொல்லுங்க, உங்க பயணம் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்க பயணம் போயிட்டே இருக்கணும். உங்க பயணத்துல நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க பயணத்துல உண்மை இல்லைன்னா சோத்திரம் எதுவும் உங்களுக்கு நடக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயணத்துல உறுதியா இருக்கணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால உங்க பயணத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க பயணத்துல உறுதியா இருக்கீங்களா? உங்களுக்கு நிறைய தடைக்கள்லாம் வருதா? அதெல்லாம் நீங்க படிக்கலாம் மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியதான். சோத்திரம். அல்லேலூயா. இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும், ஏற வேண்டிய இடத்துல ஏறணும், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், நடக்க வேண்டிய இடத்துல நடக்கணும். எல்லா இடத்துலையும் ஒன்றா போக முடியாது. ஒரு இடத்துல நமக்கு குனி வரும், ஒரு இடத்துல ஏற்றம் வரும், ஒரு இடத்துல நடந்து போவோம், ஒரு இடத்துல நிற்போம். இப்படி மாறி மாறி தான் நம்ம பயணங்கள் இருக்கும். ஆனால் அந்த பயணங்களை விடாமல் உறுதியாக போகணும், போயிட்டே இருக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நான் விசுவாசத்தில் எப்படி தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா சொல்றாரோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல என்ன செய்யணும்? போராடணும், தைரியமா போராடணும். விசுவாச வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. விசுவாசத்திற்காக தான் இப்போ நம்ம எல்லாம் பேரே வந்து விசுவாசி தான். இந்த விசுவாச வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசியா இருக்கிற நீங்கள் நானும் நல்ல நம்ம ஜெபத்துல போராடணும். போராடி ஜெபிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? சோதரன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுடைய எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கணத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களை காணப்படும் தேவரீருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கேட்ட வசனங்கள் மூலமாக எங்களுக்குள்ளே தங்கி வேலை செய்யட்டும். ஆண்டவரே, ஜெபத்திலே உறுதியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் உறுதியாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது விசுவாச ஆண்டவரே போராட்டத்தில் உறுதியாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. மரியாதை ஜெபம் பண்ணுங்க.